மாணவ மாணவிகள் அனைவருக்கும் வணக்கம். நீட் எக்ஸாமினேஷன் பயிற்சிக்காக நாம் 11ஆம் வகுப்பு பாடத்திலிருந்து முதல் பாடம் வேதியியல் கணக்கீடுகள் பேசிக் கான்செப்ட்ஸ் அண்ட் கெமிக்கல் கால்குலேஷன்ஸ். ஸோ அதில் 3வது வீடியோ அதை பார்க்க போகிறோம். அதில் என்னென்ன சப் டாபிக்ஸ் அதெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னோம்னா, மோலார் கன அளவு, சமான நிறை, எளிய விகித வாய்பாடு, எம்பிரிக்கல் ஃபார்முலா, மூலக்கூறு வாய்பாடு, மாலிகுலர் ஃபார்முலா. இதில் ப்ரீவியஸ் இயர் கொஷினில் என்னெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மோலார் கன அளவு அப்படின்னா என்ன? மோலார் வால்யூம், அதாவது 1 mole ஆஃப் எனி கேஸ் அட் STP வில் ஆக்குபை 22.4 லிட்டர். STP அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் ப்ரெஷர். we know very well. Standard temperature 0 degree Celsius. As far as chemistry is concerned, we always bother about Kelvin scale. அதனால 0 degree Celsius னா 273 Kelvin எடுத்துக்கணும். Pressure always 1 atmosphere எடுத்துக்கணும். ஸோ இதை ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் we know. ஸோ அதில் சப்ஸ்டியூட் பண்ணி இந்த 22.4 வருதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிடலாம். The volume occupied by 1 mole of any gas at a given temperature and pressure is called as molar volume. Molar volume is 22.4 liter. If they are given in ml, 1000 ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னோம்னா we will get 22,400 ml. We know very well 1 ml is equal to 1 cc. ஸோ அதனால் 22,400 cc. ஸோ என்ன யூனிட் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஏற்றது போல் we should apply for. We know PV is equal to nRT, ideal gas equation. அதில் pressure it is 1 atmosphere. Volume we don't know, அதுதான் நம்ம இப்போ வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். V mole is 1 mole. R is gas constant, that is 0.0821 liter atmosphere mole inverse Kelvin inverse. அடுத்த temperature it is in Kelvin, right? இப்போ இதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். இதை சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ இந்த பக்கத்தில் லெஃப்ட் சைடில் வெறும் ஒரு அட்மாஸ்பியர் தான் இருக்குது. கீழே வந்துச்சுன்னா ஒரு ATM. ஸோ அப்போ இந்த அட்மாஸ்பியரை என்ன பண்ணிக்கலாம்? கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்க்கும் பொழுது மோல் இன்வர்ஸ் மோல் we can cancel. இங்கே பார்த்தீங்கன்னா Kelvin inverse Kelvin we can cancel. அப்போ ஜஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, we are going to multiply only these two numbers. எதை? கேஸ் கான்ஸ்டன்ட் 0.0821ஐயும் 273ஐயும் we have to multiply 22.413 liters அப்படின்னு வரும். அந்த 22.4 அப்படின்னு நம்ம calculation purposeக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதனால தான் நம்ம சொல்கிறது 1 mole of any gas at STP will occupy 22.4 liter. ஸோ calculation purposeக்கு 22.4னு வச்சுக்கிட்டு we can calculate instead of 22.413. அடுத்தது சமான நிறை, கிராம் ஈக்குவலண்ட். சமான நிறைக்கு அலகு இல்லை, there is no unit, it is a mere number. கிராம் சமான நிறையின் அலகு வந்து கிராம் ஈக்குவலண்ட், அதுக்கு வந்து யூனிட் இருக்குது. இப்போ எதுக்கெல்லாம் நம்ம வந்து சமான நிறை தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்க்கணும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஒரு தனிமம் இருக்குது. ஸோ அதில் அதனுடைய சமான நிறை நம்மளுக்கு தெரியணும். தனிமத்தின் சமான நிறை ஈக்குவல் டு அட்டாமிக் மாஸ் பை வேலன்சி, அதனுடைய அணுநிறை பை இணைதிறன். ஃபார் அன் எக்ஸாம்பிள், சோடியம் அணுநிறை அதுக்கு 23. சோடியம் பிலாங் டு 1A குரூப். ஸோ அதுக்கு வேலன்சி 1, அதனால் பை 1 ஈக்குவல் டு 23. அதே போல் கால்சியம் அதுக்கு பார்த்தீங்கன்னா 40 அட்டாமிக் வெயிட், பட் இட் பிலாங் டு 2A குரூப், வேலன்சி 2 போட்டோம்னா 20. Similarly for aluminum, atomic weight is 27. So it belong to 3A group. So divided by 3. So 9 3s are 27. So இது போல equivalent weight for elements கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? அட்டாமிக் வெயிட் தெரிஞ்சிருக்கணும், அணு நிறை. அது தெரிஞ்சிருந்ததுன்னா, வேலன்சின்னு தெரிஞ்சிருந்ததுன்னா we can find out equivalent weight for the element. This will be very important and this concept we will apply in the 12th standard electrochemistry also. அதனால் இதை தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது அமிலத்தின் சமான நிறை, ஈக்குவல் மாஸ் ஆஃப் அன் ஆசிட். இந்த ஃபார்முலாலாம் தெரிஞ்சிருந்தது அப்படின்னம்னா கேட்டிருக்க கொஸ்டின்ஸை ஈஸியாக அப்ளை பண்ணலாம். இங்கே என்ன அப்படின்னா, அமிலத்தின் மோலார் நிறை பை அமிலத்தின் காரத்துவம். இங்கிலீஷில் மோலார் மாஸ் ஆஃப் த ஆசிட் டிவைடட் பை பேசிசிட்டி ஆஃப் த ஆசிட். பேசிசிட்டின்னு சொல்லலாம், அல்லது நம்பர் ஆஃப் ரீப்ளேசபிள் H+ அப்படின்னு சொல்லலாம். சார் இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் HCl அப்படின்னு எடுத்துக்குவோம். இங்கே நம்பர் ஆஃப் ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் எவ்வளோ இருக்குது? ஒன்றே தான் இருக்குது.
அப்போ அதனுடைய மாலிகுலர் வெயிட் இதுக்கு ஒரு 35.5, இதுக்கு ஒரு 1 36.5 by 1 is equal to 36.5 அவ்வளோதான். ஸோ இதனுடைய ஈக்குவலன்ட் வெயிட் 36.5. we know very well sulfuric acid H2SO4 இதெல்லாம் அடிக்கடி வர்றது, அது மட்டும் போட்டு பார்க்கலாம். 1 or 2 எக்ஸாம்பிள்ஸ். ஹைட்ரஜனுக்கு ஒரு 2 ஹைட்ரஜன் இருக்கிறதால, சல்ஃபருக்கு ஒரு 32, ஆக்சிஜன் வந்து ஒரு 4 டைம்ஸ் இருக்கு 16 4 64. ஸோ எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னம்னா 8 9 98. ஸோ இப்போ சல்ஃபூரிக் ஆசிடில் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னம்னா, ஸ்ட்ரக்சரை பொறுத்தும் நம்ம வந்து தெரிஞ்சிருந்தோம் அப்படின்னோம்னா அதனோட ஈக்குவலன்ட் வெயிட்டை கண்டுபிடிக்கிறது நல்லாயிருக்கும். ஸோ H2SO4. ஸோ இந்த 2 ஹைட்ரஜனும் இட் இஸ் அட்டாச் டு த மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட் ஆஃப் ஆக்சிஜன். இந்த ஆக்சிஜன் என்ன பண்ணும் அப்படின்னா ஹைட்ரஜனை கழட்டி வரதுக்கு ரெடியாக இருக்கும். திஸ் வாண்ட் டு கெட் மைனஸ், திஸ் டூ ஆல்சோ வாண்ட் டு கெட் மைனஸ். இதுவும் மைனஸாக போகணும்னு நினைக்கும். அப்போ 2 ஹைட்ரஜனும் வெளியே போயிருது. ஸோ அதனால் சல்ஃபரிக் ஆசிடில் நம்பர் ஆஃப் ரீப்ளேஸ் ஹைட்ரஜன் 2 இஸ் ஈக்குவல் டு 49. அப்போ ஈக்குவல் வெயிட்டு 49. இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள், இந்த H2SO4ல் ஒரு ஹைட்ரஜன் மட்டும் ரீப்ளேஸ் ஆகி சோடியமாக இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுங்க, சோடியம் ஹைட்ராக்சைடு ரியாக்ட் பண்ணி. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னம்னா we have to take into account with respect to only one hydrogen only replaced. அப்போ என்ன பண்ணணும்னா 98/1ன்னு எடுத்துக்கணும். 2 ரீப்ளேஸ் ஆகிருந்தா 98/2ன்னு எடுத்துக்கணும். ஸோ சிச்சுவேஷனுக்கு ஏற்றது போலவும் நம்ம அப்ளை பண்ண தரணும். அடுத்து காரத்தின் சமான நிறை ஈக்குவல் மாஸ் ஆஃப் பேஸ். சிமிலர் லைக் அட்டாமிக் வெயிட் ஃபார் அது ஈக்குவல் வெயிட் ஃபார் ஆசிட் கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதே போலவே காரத்தின் மோலார் நிறை பை காரத்தின் அமிலத்துவம். molar mass of the base divided by acidity of the base. Here the acidity அப்படின்னம்னா number of replaceable OH minus from the base. For an example, let us take example NaOH. Sodium 23. இது ஒரு 12, இது ஒரு 1, கூட்டணும் அப்படின்னா 40. So 40 by number of replaceable OH is only 1. So 1 is equal to 40. அதுபோல் calcium hydroxide எடுத்து பார்க்கலாம், இல்லாட்டி magnesium hydroxide. MgOH twice. மெக்னீஷியத்துக்கு 24. இங்கே ஒவ்வொன்றுக்கும் 16 1 17 16 1 17. ஸோ 17 ஒரு 17 கூட்டலாம். 14 18 8 மீதி 1 4 5. ஸோ 58. ஸோ 58 டிவைடட் பை நம்பர் ஆஃப் ரீப்ளேஸபிள் OH எத்தனை இருக்குது, 2 இருக்குது. அதனால் 58/2. ஸோ 29. ஸோ திஸ் வே we can find the equivalent masses of the base we can find out. அடுத்தது ஆக்சிஜனேற்றி அல்லது ஒடுக்கியின் சமான நிறை ஈக்குவல் மாஸ் ஆஃப் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஆர் ரெடியூசிங் ஏஜென்ட். இதில் என்ன பண்ணோம் அப்படின்னா x + y gives z அப்படின்னு இருக்கு. இந்த எக்ஸுங்கிறது ஒரு ரியாக்டன்ட், அது ப்ராடக்டாக மாறுது. இதில் சேஞ்ச் இன் ஆக்சிடேஷன் நம்பரை கண்டுபிடிக்கணும். இங்கே வந்து ஃபார் அன் எக்ஸாம்பிள் 0லேருந்து இந்த இடத்துல +5 போகுதுன்னு வச்சுருப்போம் அப்படின்னு கருதுவோம் அப்படின்னம்னா இதுக்கு ஈக்குவல் வெயிட்டை கண்டுபிடிக்கும் பொழுது டிஃப்ரென்ஸ் வந்து 5 எலக்ட்ரான் இருக்குது. அதனால் அதனோட மாலிகுலர் மாஸ் டிவைடட் பை 5 அப்படின்னு போட்டு கண்டுபிடிக்கணும். இந்த டிஃப்ரென்ஸ் 3ன்னு இருந்தால் 3ன்னு போட்டு கண்டுபிடிக்கணும். இவ்வளோதான். ஸோ ஆக்சிஜனேற்றி அல்லது ஒடுக்கியின் சமான நிறை ஈக்குவல் மாஸ் ஆஃப் ஆக்சிடைசிங் ஆர் ரெடியூசிங் ஏஜென்ட் இஸ் ஈக்குவல் டு மோலார் மாஸ் ஆஃப் த ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஆர் ரெடியூசிங் ஏஜென்ட் எதுவோ அது டிவைடட் பை நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கெயின்ட் ஆர் லாஸ்ட். கெயின் ஆகிருக்கலாம் அல்லது லாஸ் ஆகிருக்கலாம் of the oxidizing or reducing agent. So அதை போட்டு we can find the reducing or the oxidizing agent ஓட equivalent weight we can find out. அடுத்தது எளிய விகித மற்றும் மூலக்கூறு வாய்பாடு எம்பிரிக்கல் அண்ட் மாலிகுலர் ஃபார்முலா. இதுக்கு தேவையான ஒரு 3 ஃபார்முலா இருக்குது. அது நம்ம தெரிஞ்சிருந்தது அப்படின்னா கொடுத்துருக்க டேட்டாவை வச்சுக்கிட்டு we can find the answer. ஸோ அதில் மூலக்கூறு எடை மாலிகுலர் மாஸ் இஸ் ஈக்குவல் டு 2 into vapor density. அப்போ என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ப்ராப்ளத்தில் வேப்பர் டென்சிட்டியை கொடுத்துருப்பாங்க. அதாவது டேரெக்டாக மாலிகுலர் மாஸ் தராமல் வேப்பர் டென்சிட்டியை கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணி அதனோட மாலிகுலர் மாஸ் தான் இது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இது. அடுத்தது மாலிகுலர் ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு n into எம்பிரிக்கல் ஃபார்முலா. நம்ம வந்து சிம்பிளஸ்ட் ரேஷியோலாம் கண்டுபிடிச்சி எம்பிரிக்கல் ஃபார்முலா கண்டுபிடிச்சிருப்போம். இந்த மேலே இருக்க இந்த டேட்டாவை வச்சுக்கிட்டு அந்த மாலிகுலர் வெயிட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அந்த என்னோட வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். இதையே நம்ம என்ன பண்ணலாம், n is equal அப்படின்னு போட்டு மாலிகுலர் ஃபார்முலா வெயிட் பை இந்த அப்படிங்க கீழே வந்துட்டு எம்பிரிக்கல் ஃபார்முலா வெயிட் அதை கால்குலேட் பண்ணி என்ன நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். என்ன ஒன்றை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னம்னா அப்புறம் அந்த எம்பிரிக்கல் ஃபார்முலாவை இந்த என்னோட 2 டைம்ஸ் வருதா 3 டைம்ஸ் வருதா 4 டைம்ஸ் வருதா அப்படிங்கிறத அல்லது 1 டைம் வருதா அப்படியும் இருக்கலாம்.
ஸோ அப்படி இருந்துன்னா அதோட மல்டிப்ளை பண்ணிவிட்டு we can find the மார்குலர் ஃபார்முலா. அடுத்தது n is equal to molar mass of the compound by empirical formula mass. அதான் இங்கே போட்டு காட்டுதல். ஸோ இந்த 3 கான்செப்ட் தெரிஞ்சிருந்தாலே நம்ம என்ன பண்ணிக்கலாம், எம்பிரிக்கல் ஃபார்முலா அண்ட் மாலிகுலர் ஃபார்முலாவை கண்டுபிடிச்சிடலாம். AIPMT 1988 ஒரு சாதாரண வெப்ப அழுத்த நிலையில் STPயில் 1 மில்லி N2Oயில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1 cc N2O at STP contain what? ஸோ இங்கே வந்து ml கொடுத்துருக்காங்க, சால்வ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் இங்கே வரலாம். ஸோ மாலிகுலர் மாஸ் ஆஃப் N2O 44. நம்மளுக்கு தெரியும் 22,400 ml, முன்னாடியே சொன்னோம் இல்லையா, 22.4 லிட்டர் ml வேணும் அப்படின்னா 20,400 ml. அதில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா அவகேட்ரோ நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் இருக்குது. அவங்க கேட்குறது கொஷனில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கைன்னு கேட்டிருக்காங்க. N2O அப்படின்னு எழுதும் பொழுது 2 நைட்ரஜன் 1 ஆக்சிஜன். ஸோ புட் டுகெதர் இன் 1 மாலிகூல் we have 3 atoms. ஸோ அணுக்கள் கேட்டிருக்கிறதால this 3 we are substituting here. So 20,400 gives அவகேட்ரோ நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் into 3. இப்போ இது என்ன, இந்த 3 இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ், 3 மல்டிப்ளை பண்ணுறதால நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். இப் ஸோ 1 mlக்கு எவ்வளோ, ஏன்னா கொஷனில் they given us 1 மில்லி. ஸோ 1 ccக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அப்போ வாட் இஸ் ஈக்குவல் டு 1 into this 1 into 6.023 into 10^23 into 3 divided by 20,400. ஸோ போட்டு சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னம்னா we are getting 1.8069 by 224. அதே இப்படி சிம்ப்ளை பண்ணோம்னா இது வருது. அல்லது இன்னொரு ஸ்டெப்ஸ் அப்படி போட்டு காமிச்சிருப்பேன். ரெண்டாவது ஆல் ஆர் கரெக்ட். இங்கே கொடுத்துருக்க 4 ஆப்ஷனும் பார்க்கணும். இந்த 4 ஆப்ஷனும் வெவ்வேறு வகையில் இருக்கிறது போல் நம்ம கொடுத்துருப்போம். ஸோ அதுபோல் இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1.8069 by 224 into 10^22 அப்படின்னு எங்கேயாவது இருக்கான்னு பாருங்கள். இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது. இந்த இடம் இது போல் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், 6.023 இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், செகண்டில் இருக்குது, இப்படியும் இருக்குது. மூணாவது இது போல் எங்கேயாவது இருக்குதான்னு பாருங்கள், எலக்ட்ரான்ஸ். அதாவது அதை கொடுத்துட்டு எலக்ட்ரான் கண்டுபிடிக்கிறது இப்படி எல்லாம் கூட கொடுத்துருக்காங்க. இதோ இங்கே இருக்குது. ஸோ இங்கே ஆட்டம்ஸ் கேட்டிருக்காங்க, அதுக்கு ஒத்து வருது. இங்கே மாலிகுல்ஸ் கேட்டிருக்காங்க, அதுக்கும் ஒத்து வருது. இங்கே எலக்ட்ரான்ஸ் கேட்டிருக்காங்க, அதுக்கும் ஒத்து வருது. இங்கே வந்து வித் ரெஸ்பெக்ட் மாலிகுல் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ இந்த இடத்துல 3 இல்லாமல் போட்டு மல்டிப்ளை பண்ணி சிமுலேட் பண்ணுறது இது. இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா எலக்ட்ரான்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ N2Oவில் நைட்ரஜன் அட்டாமிக் நம்பர் 7, 2 நைட்ரஜன் இருக்குது, அதனால் 7 + 7, ஆக்சிஜன் ஒரு 8 கூட்டணும்னா 22. ஸோ ஒரு மாலிகுலில் 22 எலக்ட்ரான் இருக்குது. அப்போ அவகேட்ரோ நம்பர் மாலிகுலில் இது, அப்போ இது வந்து 1 மோல், தட் மீன்ஸ் 22,400 ml இவ்வளோ இருக்குது. அப்போ ஒரு ml எவ்வளோ போட்டு சிமுலேட் பண்ணோம்னா இது. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸுங்கிறதுக்கு இது இருக்குது, நம்பர் ஆஃப் மாலிகுலுக்கு அது இருக்குது, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இந்த சிம்பிளிஃபிகேஷன் இருக்குது. அதனால் 4th ஆன்சர் இஸ் த கரெக்ட் ஒன். ஆல் ஆஃப் தம் ஆர் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 2. திட்ட வெப்ப அழுத்த நிலையில் STPயில் CCl4 ஆவியின் அடர்த்தி கிராம் பர் லிட்டரில் இதற்கு அருகாமையில் உள்ளது. அட் STP the density of CCl4 vapor in gram per liter will be nearest to what அப்படின்னு கேட்டிருக்காங்க. Let us solve and find out. மாலிகுலர் மாஸ் ஆஃப் CCl4 வந்து 154, குளோரினுக்கு ஒரு 12, இது வந்து 35.5 into 4 போட்டு கூட்டணும் அப்படின்னா மாலிகுலர் weight is 154. We know very well density is equal to mass by volume. Mass is 154, volume at STP is 22.4. ஸோ அதனால் 1 mole of any gas at STP 22.4. ஸோ டிவைட் பண்ணோம்னா 6.87. ஸோ அதான் அதுக்கான ஆன்சர். பார்த்துடலாமா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் இட் இஸ் அவைலபிள். ஸோ என்ன பண்ணியிருக்கோம், டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம் ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். மாஸ் வால்யூம் அட் STP 22.4 லிட்டர் சிமுலேட் பண்ணோம்னா we are getting as 6.87 gram per liter. கொஸ்டின் நம்பர் 3. AIPMT 1990 கேட்டிருக்காங்க. ஆக்சிஜன் மற்றும் SO2வின் மூலக்கூறு நிறை 32, 64, ரெண்டுக்கும் மாலிகுலர் வெயிட் கொடுத்துட்டாங்க 32 and 64. 15 டிகிரி செல்சியஸ் மற்றும் 150 mmHg அழுத்தத்தில் 1 லிட்டர் ஆக்சிஜன் N மூலக்கூறுகளை பெற்றுள்ளது எனில் அதே வெப்பநிலை மற்றும் அழுத்த நிலையில் 2 லிட்டர் சல்ஃபர் டை ஆக்சைடில் எவ்வளோ மூலக்கூறுகள் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க.
we know very well V is directly proportional to N. அதாவது வால்யூம் அதிகரிக்க மோல்களும் அதிகரிக்கும். இங்கே வந்து 1 லிட்டர் ஆக்சிஜன், இங்கே 2 லிட்டர் சல்ஃபர் டை ஆக்சைடு. ஸோ இந்த கான்செப்ட் அப்ளை பண்ணுறதா அப்படி பார்த்துடலாம். V is directly proportional to N. அப்போ 2 கேஸ் எழுதும். V1 by N1 first case is equal to V2 by N2. So with respect to oxygen and with respect to sulfur dioxide. So இங்கே வால்யூம் 1 லிட்டர் N மோல் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இங்கே V2 by N2, அதாவது V2 2 லிட்டர் கொடுத்துருக்காங்க, இதில் எவ்வளோ இருக்குன்னு தெரியாது. அப்போ N2 is equal to just cross multiply, yes, N2 is equal to 2N. So volume increases, number of moles also increases, அல்லது number of moles increases, volume also increases அப்படிங்கிற கான்செப்ட் தான். So fourth option 2N. 2Nங்கிறது 3ல இருக்கு. It is in 3, not in 4. Question number 4. எளிதில் ஆவியாக்கும் பொருளின் மூலக்கூறு நிறையை பின்வருவனவற்றில் எம்முறையில் அளக்கலாம். இது வந்து ஆக்சுவலாக ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் வரும். இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அந்த மெத்தட் மட்டும் நம்ம தெரிஞ்சிருந்தால் போதுமானது. இன் விக்டர்ஸ் மேயர் மெத்தட் we can measure. அதுவும் எது அப்படின்னம்னா 1 mole of any gas at STP occupy 22.4 liter. ஸோ அந்த கான்செப்டில் தான் இது வரும். விக்டர் மேயர் third one. Question number 5. எய்ம்ஸ் 1994ல் கேட்டிருக்காங்க. சமான நிறை 12 உடைய ஒரு உலோகம். சமான நிறை கொடுத்துட்டாங்க. எவ்வளோமா? 0.475 கிராம் இருக்காது. இவ்வளோ அதனோட சப்ஸ்டன்ஸோட வெயிட் எடுத்திருக்காங்க. அதனோட சமான நிறை வந்து 12. குளோரைடை தருகிறது எனில் அது நிறையாது. The weight of a metal equivalent weight 12, equal mass is 12, which will give 0.475 gram of its chloride. Some metal and X. அது X வந்து 2 டைம் இருக்கலாம், 3 டைம் இருக்கலாம். அதனால் அதை ஒயின்னு கூட வச்சுக்கலாம். ஒரு குளோரைடு ஃபார்ம் ஆகுது. ஸோ அதனோட weight we have to find out. Weight by equivalent weight, we know the formula. ப்ரீவியஸ் இதுலேயே வீடியோவில் சொல்லியிருக்கேன். Weight by equivalent weight, the weight of X divided by equivalent weight of X is equal to weight of Y divided by equivalent weight of Y. ஸோ அப்படிங்கிறத கான்செப்ட் நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னம்னா weight of metal தெரியாது, அதுதான் கேட்குறாங்க. ஸோ அதனுடைய ஈக்குவலன்ட் வெயிட் ப்ராப்ளம்ஸில் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் 12. ஸோ அந்த 12 இஸ் ஈக்குவல் டு, ஸோ வெயிட் ஆஃப் குளோரைடு கொடுத்துருக்காங்க ப்ராப்ளத்தில் 0.475 கிராம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை சப்ஸ்டிட் பண்ணிட்டு ஸோ அதனோட ஈக்குவலன்ட் வெயிட்டு 47.5. ஸோ வெயிட் ஆஃப் மெட்டல்ஸ் ஈக்குவல் டு இதை வந்து 12 into 0.475 டிவைடட் பை 47.5. ஸோ இது இதுனா 100. ஸோ அப்போ 0.12 கிராம் அதையும் மட்டும் 0.12 கிராம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னோம்னா 0.12. இட் இஸ் அவைலபிள் இன் த செகண்ட். ஸோ இந்த ஃபார்முலா மட்டும் நம்மளுக்கு தெரியணும். வெயிட் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை ஈக்குவல் வெயிட் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு வெயிட் ஆஃப் ஒய் டிவைடட் பை ஈக்குவல் வெயிட் ஆஃப் ஒய். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரோகெமிஸ்ட்ரிலையும் இந்த கான்செப்ட்டு அப்ளை பண்ணுவோம் பின்னாடி +2ல். இந்த ஃபார்முலா தெரிஞ்சுன்னா we can substitute. Question number 6. எய்ம்ஸ் 1994. இணைதிறன் 2, வேலன்சி 2, பைவேலண்ட் வேலன்சி 2. ஒரு உலோகத்தின் சமான நிறை கொடுத்துட்டாங்க. அதனோட ஈக்குவலன்ட் வெயிட் வந்து 12. ஸோ மாலிகுலர் வெயிட் ஆஃப் இட்ஸ் ஆக்சைடு. இப்போ தான் குளோரைடுக்கு பார்த்தோம் இல்லையா, அதே போலவே இப்போ குளோரைடுக்கு பார்த்தோம், அதே போலவே வித் ரெஸ்பெக்ட் டு ஆக்சைடு. வாட் இஸ் தட்? ஸோ மாலிகுலர் வெயிட் ஆஃப் த மெட்டல் 12 into 2, ஸோ 24. இதுதான் மாலிகுலர் வெயிட் ஆஃப் த மெட்டல். த ஃபார்முலா ஆஃப் த மெட்டல் ஆக்சைடு. ஏன்னா ஆக்சிஜனுக்கு வேலன்சி 2, இப்போ மெட்டலுக்கும் வேலன்சி 2ன்னு சொல்லிட்டாங்க. கிறிஸ்கிராஸ் பண்ணோம் அப்படின்னம்னா X2O2 என்ன பண்ணிடலாம், 2 நீங்கள் கேன்சல் பண்ணிடலாம். அதனால் XO அப்படிங்கிறது தான் அந்த ஃபார்முலா. அப்போ மாலிகுலர் வெயிட் ஆஃப் த மெட்டல் ஆக்சைடு அப்படின்னா மாலிகுலர் வெயிட் ஆஃப் த மெட்டல் ஆக்சைடு இஸ் ஈக்குவல் டு மெட்டலுக்கு 24ன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், ஆக்சிஜனுக்கு 16ன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், இஸ் ஈக்குவல் டு 40. இந்த இடத்துக்கிட்ட மாலிகுலர் வெயிட் ஆஃப் மெட்டல் அப்படிங்கிறத விட அட்டாமிக் வெயிட் ஆஃப் மெட்டல் அப்படிங்கிறது தான் சரியானது. அட்டாமிக் வெயிட் ஆஃப் த மெட்டல் இஸ் ஈக்குவல் டு equivalent mass into valency is equal to 24. So instead of molecular weight, atomic weight is correct. So molecular weight of metal oxide is equal to 24 plus 16, that comes under 40. So 40ங்கிறது எங்கே இருக்குன்னு பார்க்கணும். It is in third.
Question number 7. எய்ம்ஸ் 1995 கேட்டிருக்காங்க. 4 கிராம் மெக்னீசியத்தால் AgNO3 கரைசலிலிருந்து எத்தனை கிராம் வெள்ளி வெளியேற்றப்படும்? How many gram of silver will be displaced from a solution of 4 gram of from AgNO3 4 gram of magnesium. That'la AgNO3 மட்டும் இருக்கணும். These are all should not be there. AgNO3. Solve பண்ணிட்டு let us try. முன்னாடி சொன்னோம் இல்லையா, weight of x divided by equivalent weight of x is equal to weight of y divided by equivalent weight of y. அந்த ஃபார்முலா தான் நம்மளுக்கு தேவை. So with respect to x we can assume as silver, y we can assume as magnesium. Weight of silver கேட்குறாங்க. Equivalent weight of silver, atomic weight of silver is 108. Silver become Ag plus only. So by 1 valency become 108. So equivalent weight to atomic weight ஒன்று தான் with respect to silver. So weight of magnesium they given in the problem itself 4 gram magnesium. So now on the 4 equivalent weight of magnesium, we know atomic weight of magnesium is 24. Magnesium belong to 2b group. Valence is equal to 2. So now equivalent weight is equal to atomic mass by 2, nothing but 12. So 12 we have to substitute here. Let's cross multiply 108 into 4 by 12. This become 3 times. This on division we will get 36. So answer is available in the third one. 36. Yes, correct. So this formula only we have to recall. Question number 8. எய்ம்ஸ் 1995. ஆக்சிஜனை அதன் ஆக்சைடாக மாற்றும் பொழுது ஆக்சிஜனின் சமான எடை எதற்கு சமம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சிஜனாக இருக்குது, அது ஆக்சைடாக மாறுது, O-2 அப்படி மாறுது. The equivalent weight of oxygen when it is converted into oxide is equal to what அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஆக்சிஜன் ஒரு ஆக்சிஜனுக்கு -2. இப்போ O2 ஆக்சிஜன் ஃபுல்லாக அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னோம்னா 4 வாட்டி போகும். ஸோ அதனால் change in oxidation state of O is from 0 to -2 for 2 oxygen atoms. இங்கே அதுதான், இது இஸ் அ ஃபார்முலா. O2 plus 4 electron gives 2O2. இங்கே 4 electron involved. ஸோ அதனால் equal mass is equal to molecular weight by 4. ஒரே ஒரு ஆக்சிஜனுக்கு மட்டும் அப்படின்னோம்னா we have to divide by 2. But according to the equation for both the oxygen and 4 electron involved கொடுத்துருக்காங்க. அதனால் for this case we have to apply for molecular weight by 4. So where it is available? Third available on பார்க்கலாம். Yes, it is available in the third one. Third is correct. Question number 9. எய்ம்ஸ் 1995. 1 கிராம் சமானம் அலுமினியத்தை அணுட 27 கொடுத்துருக்காங்க. அலுமினியம் குளோரைடு கரைசலிருந்து படிய செய்ய தேவைப்படும் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை. We know very well aluminum atomic number is 27. It belong to 3a group, valency 3. So ஒரு மோலுக்கு 3 வேணும், அவ்வளோதான். Al gives Al3 plus 3 electron loss. So ஒரு மோலுக்கு 3 இருந்தால் தான் சரியாக இருக்கும். 3 mole electron needed to deposit 1 gram equivalent of aluminum. So it depend on with respect to இணைதிறன் valency, அதை பொறுத்து தான் நம்ம சொல்ல போகிறோம். So first option is correct. Question number 10. எய்ம்ஸ் 2001. ஒரு தனிமத்தின் ஒப்பீட்டு அணு நிறையானது 26.89. அதனுடைய சமான எடை 8.9. அந்த தனிமத்தினுடைய துல்லியமான அணு எடை என்னன்னு கேட்டேன். ஒப்பீட்டு அதாவது ரிலேட்டிவ் கொடுத்துருக்காங்க. தேர் ஆஸ்கிங் கரெக்ட் அட்டாமிக் வெயிட் தேர் ஆஸ்கிங். ஸோ இது கிட்டத்தட்ட அதனோட வேல்யூக்கு பக்கத்தில் தான் இருக்க மாதிரி இருக்கணும். அதனோட வேல்யூக்கு பக்கத்தில் தான் இருக்கணும் அப்படின்னம்னா த ஆன்சர் வில் பி எய்தர் 2 and 3 only. நெவர் 1, நெவர் 4 பார்த்துடலாம். n is equal to, that means valency is equal to approximate atomic mass by equivalent mass. That is equal to 26.89 கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் மாஸும் கொடுத்துருக்காங்க 8.9. That is equal to 3.02. Is equal to valency 3. That means valency we will say as 1, 2, 3 like that. Never as the fraction 3.02லாம் எடுத்துக்க மாட்டோம். அதனால் 3. ஸோ இப்போ இந்த 3 வச்சுக்கிட்டு இந்த ஈக்குவல் மாஸ் ஏற்கனவே கொடுத்துருக்காங்க இல்லையா 8.9. ஸோ அதை மல்டிப்ளை பண்ணணும், அவ்வளோதான். So 3 into 8.9, that is equal to 26.7. So answer is second one. Second one is correct. So third one is wrong. Question number 11.
N2 to NH3 ஆக மாறும் பொழுது NH3 இன் சமான எடை என்ன? Equivalent weight of NH3 in the changes from N2 to NH3. முதல் ஈக்குவேஷன் எழுதிடுவோம். N2 நைட்ரஜன் 0. ஸோ NH3ல நைட்ரஜனோட ஆக்சிடேஷன் நம்பர் we have to find out. ஸோ நைட்ரஜன் எக்ஸ்னு வச்சுப்போம். ஸோ நைட்ரஜன் போத் ஆர் நான் மெட்டல், அதனால் ஹைட்ரஜனுக்கு வந்து +1 3 into +1 is equal to 0. அப்போ x plus 3 is equal to 0, x is equal to -3. ஸோ அப்போ சேஞ்ச் என்ன? 0 to -3. 3 எலக்ட்ரான் என்ன பண்ணியிருக்கேன்? கெயின் பண்ணியிருக்கிறது போல வந்துடுது. ஸோ அதனால் equivalent weight of NH3 is equal to molecular mass of NH3 by valency. That means valency means here change in electrons. 17/3. So 17/3 is the correct answer. Where is it? It is available in the first one. கூற்று N2 gives NH3 என்ற வினையில் NH3 இன் சமான எடை 17/3 ஆகும். இப்போ தான் நம்ம போட்டோம். ப்ரீவியஸ் ப்ராப்ளமில் 17/3 ஆகும். N2 இன் சமான எடை 28/6 எப்படின்னு பார்த்துடலாம். 0 to -3. அப்போ ஒரு நைட்ரஜனுக்கு சேஞ்சஸ் 3. அப்போ 2 நைட்ரஜன் இருக்குது. 2 நைட்ரஜன் எடுத்தோம் அப்படின்னோம்னா 3 + 3 6 ஆயிரும். ஸோ அதனால் 28/6 அது என்னது? அப்போ ட்ரூ. காரணம் சமான எடை ஈக்குவல் டு மூலக்கூறு எடை பை ஒரு மோல் சேர்மத்தில் இழக்கப்பட்ட அல்லது ஏற்கப்பட்ட எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை. கரெக்டு. வித் ரெஸ்பெக்ட் டு ஆக்சிடேஷன் ஆர் ரிடக்ஷன் ரியாக்ஷனில் எலக்ட்ரான் வந்து லாஸாக வருது, கெயினாக வருது. ஸோ அதை பொறுத்து தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அதனால் இங்கே 17/3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அது கரெக்டு. இங்கேயும் by6ஆல் டிவைட் பண்ணியிருக்காங்க, அதுவும் கரெக்டு. ஸோ ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட், கூற்று. ரீசனும் அதுக்கு சரியானது. ஸோ இப்படி ரெண்டுமே சரியான எக்ஸ்ப்ளனேஷனும் இருக்குது. ஸோ அதனால் த ஃபர்ஸ்ட் ஒன் கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. காரணமானது கூற்றிற்கான சரியான விளக்கமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹியர் ஆல்சோ போத் ஆர் ட்ரூ. First option, both assertion and reason are true, and the reason is the correct explanation for the assertion. So, another first answer is correct. Question number 13. AIPMT 2007 கேட்டிருக்காங்க. அடர் நீரேற்றிய நிலையில் கான்சன்ட்ரேட்டட் எக்கோசல்ஃபியூரிக் ஆசிட் 98%, அதாவது 100 கிராம் எடுத்தோம் அப்படின்னம்னா 98 கிராம் சல்ஃபியூரிக் ஆசிட் இருக்குன்னு அர்த்தம். நிறை மற்றும் அடர்த்தி, அதனோட அடர்த்தி கொடுத்துருக்காங்க. டென்சிட்டி 1.8 கிராம் per லிட்டர். இப்போ 1 லிட்டர் 0.1 H2SO4 தயாரிக்க எவ்வளவு அமிலம் எடுக்க வேண்டும்? இதுதான் கொஸ்டின். ஸோ சால்வ் பண்ணிவிட்டு லெட் அஸ் அப்ரோச் த சொல்யூஷன். 98 கிராம் சல்ஃபியூரிக் ஆசிட் வந்து 100 கிராம் சொல்யூஷனில் 98 கிராம் என்ன இருக்குது? சல்ஃபியூரிக் ஆசிட். மீதி 2 கிராம் தான் வாட்டர் போல். இப்போ மோல் ஆஃப் H2SO4, அப்போ மோல் இஸ் நத்திங் பட் வெயிட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் பை மாலிகுலர் மாஸ். 98/98 இஸ் ஈக்குவல் டு 1 மோல். அப்போ கொடுத்துருக்கிறதுல 1 மோல் சல்ஃபியூரிக் ஆசிட் இருக்குன்னு அர்த்தம். We know density is equal to mass by volume. Density is provided in the problem. It is given as 1.8 density. So, density 1.8 we have to substitute. 1.8. Mass, that is percentage they given. That means 100 gram as the solution. That is the mass. Volume we don't know. So, volume we have to find out. Appa 100 divided by 1.8. So, divide பண்ணோம்னா we will get 55.55 அல்லது 55.55 into 10 power minus 3. இது ml இருக்கு. லிட்டரில் மாற்றணும் அப்படின்னா 10 power minus 3 லிட்டர். சார், we know molarity. That means they are asking for molarity. We have to volume, எவ்வளோ வால்யூம் சேர்க்கணும் அப்படிங்கிறதால molarity formula we must know. Molarityங்கிறது என்ன? number of moles divided by volumes of solution in liter. So, 1/55.55 into 10 power minus 3. அதாவது இங்கே போட்டதோட அப்படியே ரேசியோ உல்ட்டா போட்டோம் அப்படின்னா 18 மோலார். ஸோ அப்போ 18. ஸோ 18 மோலார் இஸ் ப்ரெசன்ட் இன் திஸ் வால்யூம். அப்போ ஈக்குவேட் பண்ணலாம். பிஃபோர் ஃபைனல், இனிஷியல் அல்லது ஃபைனல் அப்படியோட எடுத்துக்கலாம். இனிஷியல் ஃபைனல். V1 M1 = V2 M2. இது சல்ஃபரிக் ஆசிட் தான். ஸோ அதனால் மொலாரிட்டிலே எடுத்துக்கலாம். நார்மாலிட்டி எடுத்தாலும் பிரச்சனை கிடையாது, மொலாரிட்டிலே எடுத்துக்கலாம். ஸோ வால்யூம் தெரியாது V1. ஸோ இனிஷியலாக அதனோடது 18 மோலாராக இருக்குது. அதை எவ்வளோ லிட்டருக்கு மாற்ற சொல்லியிருக்காங்க பாருங்கள். வால்யூம் ஆஃப் ஆசிட் ரெக்யர்ட் டு மேக் இட் 1 லிட்டர். 1 லிட்டர். ஸோ அதனால் வால்யூம் இஸ் ஹியர் 1 லிட்டர். ஸோ அதனோட மெலாரிட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? அதையும் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் 0.1. 0.1 கொடுத்துருக்காங்க. ஸோ தட் 0.1 M2. ஸோ அப்போ 1 into 0.1 divided by this 18 come down.
ஸோ சிமிலி பண்ணோம்னா 0.0055 லிட்டர் அல்லது 5 ml சொல்லணும் அப்படின்னம்னா 1000 மல்டிப்ளை பண்ணிடலாம். மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னம்னா you will get 5.5 ml. ஸோ அப்படிங்கிற ஆப்ஷன்ஸு செகண்டில் இருக்கா? It is available in the first one, not in the second one, first one. 5.5 ml. Question number 14. Neet 2022. 0.5 mol கரைபொருளை கொண்ட ஒரு மோலால் கரைசலில் அதில் வந்து எவ்வளோ கரைப்பான் இருக்கும்? 500 கிராம் இருக்குமா, 1000 கிராம் இருக்குமா, 100 ml இருக்குமா, 500 ml இருக்குமா? கிராமில் கேட்டிருக்காங்க. அதே போல் ஹியர் ஆல்சோ 1 மோலால். மோலால் அப்படின்னா மொலாலிட்டி. மொலாலிட்டி. So molality na weight of the solvent. So molality is equal to number of mole of solute by weight of solvent. Number of mole கொடுத்திருக்காங்க 0.5. So weight of solvent 1 கொடுத்திருக்காங்க. அப்போ 0.5 by 1 nothing but 0.5 kilogram இருக்கும். kilogram அங்கே எல்லா ஆப்ஷன்ஸும் பார்த்தீங்க அப்படின்னம்னா it is in grams தான் இருக்குது. அங்கே பார்த்தா ml இருக்கு. ஸோ அதனால் we have to convert this into grams by multiply by 10 power 3000 you will get 500 grams. So 500 grams அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னு பார்க்கணும். It is available in the first option. So molality we have to find out அவ்வளோதான். Question number 15. AIPMT 99 and 94 அதில் கேட்டிருக்காங்க. ஒரு கரிம கலவையானது கார்பன், ஆக்சிஜன் மற்றும் ஹைட்ரஜன் கொண்டுள்ளது சேர்மத்தின் விகித வாய்ப்பாடு. So whenever they given the problem for calculation for empirical formula, molecular formula இது போல் கொடுத்து கால்குலேட் பண்ண சொன்னாங்கன்னா first you should check the sum is 100 வருதா அப்படின்னு பார்த்தணும். அப்படி sum 100 வரலனா the remaining is oxygen. remaining oxygen எடுத்துக்கணும். கொடுக்கல அப்படின்னா நம்மளாவே எடுத்துக்கணும். remaining is oxygen. ஆக்சிஜன் இருக்குது அப்படின்னு. இந்த சம்மை பொறுத்தவரையும் ஆக்சிஜன் இஸ் given. இதெல்லாம் கூட்டணும் அப்படின்னம்னா 100 வருதா அப்படின்னா எஸ் 53 46 எஸ் 100 வருது. அப்போ என்ன பண்ணிக்கலாம்? we can approach the problem. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா எலிமெண்ட் என்னென்ன இருக்குது அதை எழுதிக்கிங்க. மோல் ரேஷியோ எடுங்க. அப்புறம் சிம்பிள் ரேஷியோ எடுக்கணும். இவ்வளோதான் சிம்பிள் கான்செப்ட். ஸோ என்னென்ன எலிமெண்ட்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். தீஸ் 3 ஆர் ப்ரெசென்ட். கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது கரெக்டாக கேரி ஓவர் பண்ணணும். ஸோ கார்பன் வந்து 40. ஆக்சிஜன் 53.35. ஹைட்ரஜன் 6.6. இதை முதல் கரெக்டாக கேரி ஓவர் பண்ணிடணும். கேரி ஓவர் பண்ணிவிட்டு மோல் கண்டுபிடிக்கணும். வாட் இஸ் பை மோல்? வெயிட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் பை அட்டாமிக் வெயிட் இந்த இடத்துல. ஸோ அப்போ கார்பனோட அட்டாமிக் வெயிட் இஸ் 12. இப்போ 40/12 இஸ் 3.33. ஹைட்ரஜன் 6 அட்டாமிக் வெயிட்டும் 1 அதனால் 6.6 டிவைட் பை 1. ஆக்சிஜன் அட்டாமிக் வெயிட் இஸ் 16 அதனால் 53.35/16. இதையும் டிவைட் பண்ணோம்னா 3.33. ஸோ இது போல் இந்த மோல் ரேஷியோ வரதில் விச் இஸ் த லீஸ்ட் அப்படின்னு பார்க்கணும். எது வந்து மிக மிக குறைவான எண் அப்படின்னு பார்க்கணும். எடுத்துகிட்டு அதால் மற்றதெல்லாம் என்ன பண்ணணும்? சிம்பிள் ரேஷியோவை we have to convert. அப்போ the 3.3 divided by 3.3 you will get 1. Here 2 times அப்போ divided by 3.3 you will get 2. Here the same அப்போ you will get 1. So அப்போ carbon we have 1 time, hydrogen we have 2 times and oxygen we have 1 time. அதுபோல் அங்கே இருக்கிறது அப்படியே நம்பர்ஸில் கேரியர் பண்ணிடணும். இங்கே நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்னு. அதுதான் அதனுடைய எம்பிரிக்கல் ஃபார்முலா. இங்கே கேட்டிருக்கிறது இந்த ஸ்டெப்போட எம்பிரிக்கல் ஃபார்முலா மட்டும் கேட்டிருக்காங்க. அதனால் இதோட நேர்த்திடலாம். CH2O it is available in the first one. Element எழுதிடணும். மோல் ரேஷியோ we have to find out. Then after that simple ratio you have to take. எடுத்துட்டு அப்படின்னம்னா we can get the answer. Question number 16. 98 AMT, PMT and 2002 ரெண்டுலையுமே கேட்டிருக்காங்க. முன்னாடி சொன்னது போல தான் கார்பன் 40, ஹைட்ரஜன் 13.3, நைட்ரஜன் 46.67 அதனுடைய எளிய விகித வாய்ப்பாடு. எம்பிரிக்கல் ஃபார்முலா only they asked. Based on that only data is given. Yes, element carbon, hydrogen and nitrogen. Data கரெக்டாக ரிப்போர்ட் பண்ணணும். கார்பன் 40 இருக்குது. ஹைட்ரஜன் இஸ் 13.3. எஸ் 13.3. நைட்ரஜன் இஸ் 46.67. எஸ் 46.67. டேட்டாவை கரெக்டாக கேரி ஓவர் பண்ணணும். தட் இஸ் இம்பார்ட்டன்ட். மோல் இஸ் நத்திங் பட் மாஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் பை அட்டாமிக் வெயிட். கார்பனுக்கு 12 அதனால் டிவைட் பண்ணால் 3.33. இங்கே ஹைட்ரஜனுக்கு 1 அதனால் 13.33 by 1 is equal to 13.33. நைட்ரஜன் 14 46.67 by 14 3.33. ஸோ இங்கே பார்க்கணும் which is the least? The 3.33 the simplest mole ratio. ஸோ இதை simplest ratioக்கு மாற்றணும் அப்படின்னா the
3.33 divided by the same, you will get 1. Here 13.33 divided by 3.33, you will get 4. Here the same, similar like carbon, so 1. So, அந்த atoms அப்படியே கரெக்டாக எழுத வேண்டியது கார்பன் 1 time இருக்குது அதனால் C, hydrogen 4 times is available H4, nitrogen 1 time is available N, அவ்வளோதான் CH4N. அவங்க எம்பிரிக்கல் ஃபார்முலா தான் கேட்டிருக்காங்க, அது என்ன காம்பவுண்டு அதை பற்றியெல்லாம் நீ கவலைப்பட தேவையில்லை, CH4N அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா that is the answer. Question number 17, AIMS 2002. தனிமம் ஏன் இருக்கு, அதனோட அணுநிறை 75, B 25, இணைந்து சேர்மம் உருவாகிறது. சேர்மத்தில் ஏயின் சமநிறை, ஏயின் நிறை வந்து 70%, ஏ வந்து 70% இருக்கு, அப்போ பி எவ்வளோ இருக்கு, 20% இருக்குன்னு அர்த்தம். எனில் சேர்மத்தினுடைய வாய்பாடு இது ஒன்றும் பெரிய இது கிடையாது, நம்ம எம்பிரிக்கல் ஃபார்முலா மாலிகுலர் ஃபார்முலா கண்டுபிடிப்போம் இல்லையா, அதே போல பட வேண்டியது தான், வேறு ஒன்றும் போட்டு குழப்பிக்க வேணாம். எலிமெண்ட் ஏ பி, ஏ 75ன்னு சொல்லிட்டாங்க, பி வந்து 25 தான் இருக்குது. அட்டாமிக் வெயிட் இது கொடுத்துருக்காங்க 75னே கொடுத்துருக்காங்க. லெட் அஸ் செக், கோ அண்ட் செக். எஸ் 75, அதனால் 75 பிக்கு வந்து 25னு கொடுத்துருக்காங்க, 25/25, மோல் ரேஷியோ 1:1, சிம்பிளர் ரேஷியோ போட்டாலும் மறுபடியும் 1:1 தான். ஸோ ஃபார்முலா இஸ் ஏபி, அவ்வளோதான். எவ்வளோ சிம்பிள் பாரு, இது போல் சிம்பிளெல்லாம் தே வில் ஆஸ்க் கொஷின்ஸ். ஏபி அப்படிங்கிறது எங்கே இருக்குது, ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது. கொஷின் 18, ஒரு AIPMT 2012 அண்ட் நீட் 21ல் கேட்டிருக்காங்க. ஒரு கரிம சேர்மமானது 78% இடையில் கார்பன் மற்றும் மீதி சதவீதம் ஹைட்ரஜனையும் கொண்டுள்ளது. இங்கே சொல்லிட்டாங்க கார்பன் இருக்குது, ஹைட்ரஜன் மட்டும்தான் இருக்குது, மீதி ஹைட்ரஜன் சொல்லிட்டாங்க, அதனால் ஹைட்ரஜன் தான், ஆக்சிஜனை கன்சிடர் பண்ண தேவையில்லை. இந்த சேர்மத்தின் சரியான எளிய விகித வாய்ப்பாடு. Organic compound contain 78% by weight of carbon, remaining percentage is hydrogen. Remaining வந்து hydrogen. அப்போ என்ன இருக்குது, 22 இருக்குது. சார் அதனோட empirical formula we have to find out. So carbon hydrogen இது 78 to 22, atomic weight 12, 78/12 we will get 6.5. இதுக்கு atomic weight 1, ஹைட்ரஜனுக்கு 22. So which is the least? 6.5 is the least. So simplest ratio 6.5/6.5 we will get 1. 22 divided by 6.5 we will get 3.33. இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 3.3ங்கிறத 3ன்னு எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அதனால் எளிய விகித வாய்ப்பாடு, கார்பன் 1 டைம் இருக்குது, ஹைட்ரஜன் 3 times இருக்குது, அதனால் CH3ங்கிறது தான் ஆன்சர். இட் இஸ் அவைலபிள் இன் த செகண்ட் ஒன். கொஸ்டின் நம்பர் 19, எய்ம்ஸ் 2015. ஒரு கரிம சேர்மம் எக்ஸின் மூலக்கூறு நிறை இப்போ கொடுத்துருக்காங்க. மூலக்கூறு நிறை மாலிகுலர் வெயிட் இஸ் 60, மாலிகுலர் வெயிட் இஸ் 60, கார்பன் 20, ஹைட்ரஜன் 6.67 மற்றும் நைட்ரஜன் 46.67. இதெல்லாம் கூட்டணும் அப்படின்னம்னா 100 வருதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னம்னா 46, 66, 70, மீதம் உள்ளது ஆக்சிஜன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதை கால்குலேட் பண்ணி இதெல்லாம் மூணையும் ஆட் பண்ணி 100லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணி we should get the percentage of oxygen. வெப்பப்படுத்தும் போது அமோனியா மற்றும் திட வீழ்படிவு கிடைக்கிறது. காரம் கலந்த காப்பர் சல்ஃபேட் கரைசலுடன் அத்திண்ம வீழ்படிவு ஊதா நிறம் கொடுக்கின்றது எனில் சேர்மம் எக்ஸ் என்பது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் இந்த ஆஸ்பெக்ட்லாம் பார்த்தோம் அப்படின்னா பின்னாடி நம்ம படிப்போம், இருந்தாலும் பரவாயில்ல, இங்கே நம்ம தெரிஞ்சுக்குவோம். கார்பன் 20%, ஹைட்ரஜன் 6.67, நைட்ரஜன் 46.67, மீதி இருக்கிறது. அப்போ இதை மூணையும் கூட்டி 100லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணோம்னா we will get 26.66. ஸோ இதனோட அட்டாமிக் வெயிட் 12, 1, 14, 16. இதை டிவைட் பண்ணோம்னா 1.67, this becomes 6.67, this becomes 3.33, this becomes 1.67. So among these four, which is the least? The 1.67 is the least. So அதுக்கு simple ratio we have to take. So இங்கே பண்ணோம் அப்படின்னா we will get 1, this divided by 1.67, 3.9, that let us take 4, 3.3 divided by 1.67, 1.9 வருது, let us take 2, here 1.67 by 1.67 we will get 1. So அப்போ கார்பன் 1 time, ஹைட்ரஜன் 4 time, நைட்ரஜன் 2 time, ஆக்சிஜன் 1 time. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த காம்பவுண்டு பயோரட் டெஸ்ட் தருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பயோரட் டெஸ்ட் தருது அப்படின்னம்னா த காம்பவுண்ட் இஸ் யூரியா, அது அமைடு, இது வந்து டயமைடு, டைஅமைடு. நீங்கள் படிச்சிருப்பீங்களே, திஸ் ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் காம்பவுண்ட். ஏன்னா ஓலருங்கிறவர்
ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட பேசிக்கையே தெரிஞ்சவர் இவர் தான். ஏன்னா முன்னாடியெல்லாம் என்ன நினச்சிருந்தாங்க, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் ஒன்லி ஃப்ரம் லிவிங் திங்ஸ் தான் ஆர்கானிக் காம்பவுண்ட் வி கேன் ப்ரிப்பேர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதில் இருந்து இவர் இல்லை, வி கேன் ப்ரிப்பேர் த ஆர்கானிக் காம்பவுண்ட் ஈவன் ஃப்ரம் நான் லிவிங் திங்ஸ், அதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொன்னார் இல்லையா. ஸோ அதனால் இந்த காம்பவுண்டு NH4CNO எடுத்து ஹீட் பண்ணுவார் இல்லையா, அமோனியம் சயனேட் போட்டு ஹீட் பண்ணோம் அப்படின்னோம்னா வில் கெட் NH2CO NH2 யூரியா வரும் இல்லையா. ஸோ அந்த காம்பவுண்டு தான் அது. வேறு டெஸ்ட் டைலூட் ஆல்கலைன் வயலட் கலர் தருது. ஸோ அதனால் இந்த காம்பவுண்ட் இஸ் நத்திங் பட் யூரியா அல்லது டயமைடு அப்படின்னு சொல்லலாம். வேர் இட் இஸ் அவைலபிள், ஸோ இட் இஸ் அவைலபிள் இன் த ஃபோர்த் ஆப்ஷன். 4 இஸ் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 20 எய்ம்ஸ் 2019. மாஸ் வந்து 68%, அதனோட அணுநிறை 34 கொடுத்துட்டாங்க. மீதி இருக்கிறது ஆக்சிஜன்ட்டாங்க. அப்போ 100 மைனஸ் 68, so 32. Find the empirical formula of the compound. Remaining is 32% oxygen. Okay. Element metal oxygen. So metal வந்து 68, அதோட atomic weight 34 னு கொடுத்துருக்காங்க. 34, அதனால 34 we have to divide exactly 2 times. Here oxygen 32, remaining is 32. Atomic weight is 16, 2. Same, 2 by 2 is equal to 1, 2 by 2 is equal to 1, both simple ratio. ஸோ எளிய விதிவாய்ப்பாடு எம்ஓ ஒரு வாட்டி, ஆக்சிஜனோ ஒரு வாட்டி, ஸோ எம்ஓ. ஸோ விடை வந்து ஃபஸ்ட் ஒன் எம்ஓ. ஸோ இப்படி சிம்பிளான கணக்கெல்லாம் கேட்குறாங்க. கொஸ்டின் நம்பர் 21. ஒரு கரிம சேர்மத்தில் கார்பன், ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் உள்ளது. அதன் தனிம பகுப்பாய்வில் கார்பன் இவ்வளோ, ஹைட்ரஜன் இவ்வளோ உள்ளது. அப்போ இது ரெண்டையும் கூட்டோம்னா கண்டிப்பாக 100 வராதுன்னு தெரியுது பார்க்கும் பொழுது. ஸோ அதனால் ரிமைனிங் என்னது, பர்சன்டேஜ் ஆஃப் ஆக்சிஜன். இது ரெண்டையும் கூட்டிட்டு 100லேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணி we should approach the problem. So carbon 38.71 கரெக்டாக கேரி ஓவர் பண்ணிக்கலாம்னு பார்த்துக்குங்க. ஹைட்ரஜன் 9.67 ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு 100லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். இது ஆட் பண்ணோம்னா 8. அப்போ 100லேருந்து அந்த இதை சப்ட்ராக்ட் பண்ணால் 8 அப்படின்னா கடைசியில் வரும்போது கடைசியில் 2ன்னு இருக்கணும். அதனால் கரெக்டான எடுத்துக்கலாம். 51.62. ஸோ என்னோட அட்டாக் வெயிட் 12 டிவைட் பண்ணுறோம். இதோட அட்டாக் வெயிட் 1 டிவைட் பண்ணுங்கள். இதை 16 டிவைட் பண்ண வேண்டியது. டிவைட் பண்ணால் வில் கெட் 3.23, ஹியர் 9.67, ஹியர் 3.23, which is the least, these two are the least. ஸோ இதனோட சிம்பிள் ரேஷியோ எல்லாத்தையும் எடுக்கணும். இங்கே எடுத்தோம் அப்படின்னா it is 1, this is divided by 3.23 is equal to nearly 3, this is equal to 1. ஸோ இப்போ carbon 1 time is present, hydrogen 3 times, oxygen 1 time, so CS3O. So that is the answer. CS3O எங்கே இருக்குது? இட் இஸ் அவைலபிள் இன் த தேர்ட் ஒன். இந்த வரையும் நம்ம பார்த்தது எம்பிரிக்கல் ஃபார்முலா, சமான எடை, மோலார் வால்யூம், இதெல்லாம் பேஸ் பண்ணி என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் ப்ரீவியஸ் இயர் நீட் கொஷினில் ஏஐபிஎம்டியில் கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம். அடுத்த கிளாஸில் கெமிக்கல் கால்குலேஷன்ஸ் ஈக்குவேஷன்ஸை வச்சு, அப்புறம் ஆக்சிடேஷன் ரிடக்ஷன், ஸோ இதெல்லாம் வச்சு என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் கேட்குறாங்க அப்படிங்கிறத நம்ம சால்வ் பண்ணுவோம். திஸ் கிளாஸ் பிகம் வெரி எஃபெக்டிவ் ஃபார் யூ, ஐ திங்க் ஸோ. நல்லா பண்ணுங்கள், நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னோம்னா we can clear the examination. எக்ஸாமினேஷனை கிளியர் பண்ணுறது ஒன்றும் கஷ்டமே கிடையாது, ப்ரிப்பரேஷன் தான் வேணும். நம்ம செய்ய வேண்டியது ப்ரிப்பரேஷன் அண்ட் ப்ரிப்பரேஷன் ஒன்லி. we should prepare a lot and we can execute, then we will get a good result. Thank you one and all.